ஃபுட்டி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஆனியன் பக்கோடா எப்படி செய்ய முடியுமோ அதே மாதிரியே ஆனியனுக்கு பதிலாக முட்டைக்கோஸ் வச்சு ஒரு பக்கோடா பண்ண போகிறோம். இது 50 பேர்த்துக்கு நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேபேஜ் பக்கோடா, அதாவது முட்டைக்கோஸ் பக்கோடாவுக்கு நம்ம 3 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்துருக்கோம். இதை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது 1.25 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம். அதையும் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 20 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். இதையும் கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலையும் கழுவி எடுத்துக்கலாம். சிறிதளவு கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேபேஜ் பக்கோடாவுக்கு நம்ம 1.25 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கோம். அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். 120 கிராம் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 50 கிராம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்தது 60 கிராம் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா மாவெல்லாம் கலந்தாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காயம், பச்சை மிளகாய், முட்டைக்கோஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கலாம். நம்ம பாத்திரம் சூடாயிடுச்சு. நம்ம 2 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம்.
இப்போ நம்ம 50 பேத்துக்கு கேபேஜ் பக்கோடா, அதாவது முட்டைக்கோஸ் பக்கோடா செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.